கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 5:24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவருடைய வசனத்தை யார் கேட்டு அவரை அனுப்பினவரை பிதாவை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலகத்தில் யாருமே நீதிமான்கள் இல்லைங்க. எல்லாருமே ஒரு விதத்தில் பாவிகளாக தான் இருக்கோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரத்தை விட்டு மனிதனாக பிறந்து நம்மளுடைய அக்கிரமத்துக்காகவும் பாவத்துக்காகவும் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பு வாங்கி கொடுத்துருக்குறாருங்க. அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்தாவியையும் விசுவாசிக்கிறவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். மரணத்துக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கலாம், பரலோகத்துக்கு போகலாம். கர்த்தர் 2ஆம் வருகையில் சீக்கிரமாக வர போகிறாருங்க. இது விசுவாசிக்கிறவங்க யாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.